ஒரு மென்டல் ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல் சார் நிறைய பண்ணிட்டார். ஸோ அதுக்கு வந்து நம்ம டயலாக் எழுதியாச்சு. ஸோ இப்போ வந்து நிறைய ஒர்க் ஷாப்பு இந்த மாதிரி தனியாக அதுக்குன்னு ப்ராக்டிஸ் ஆகி வராங்க, அதுக்குன்னு கோச் பண்ணிட்டு வர்றவங்க இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ராஜேஷ்னு ஒருத்தர் ட்ரைனர் வந்தார். அதனால நான் வந்து இதுதான் சீக்வன்ஸ், இது இவனோட பின்னாடி நடந்திருக்கு, இந்த சீனில் இவன் எப்படி நடிப்பான் அப்படின்னு சொல்லி ராஜேஷ்னு ஒருத்தர்கிட்ட கொடுத்தோம். ஸோ அவர் வந்து நிறைய பாடி லாங்குவேஜ் இப்படி இருக்கலாமா, பல்ல இப்படி கடிக்கலாமா, கொஞ்சம் வாய் திறந்த மாதிரி இருக்கலாமா, எப்பயுமே இப்படி இருப்பானா, நடக்கும்போது கொஞ்சம் இப்படி வச்சுக்குவானான்ட்டு சிலது அப்பப்போ தலையை இப்படி இப்படி அந்த மாதிரி பண்ணுறது, ஆள வந்தான்ல நினைக்கிறேன்ல, கரெக்ட், அந்த மாதிரி ஒரு தலை உதறிக்கிறது, இந்த மாதிரியான சில. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ட்ரைனரை வச்சுக்கிட்டு பண்ணிவிட்டு எனக்கு இது டைலாக், இந்த டைலாகில் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஆனால் பர்ஃபார்மன்ஸில் எனக்கு என்ன மாதிரி பண்ணி காட்டுவீங்க அப்படின்னு சொல்லணுன்னா அவங்க ஒன்று பண்ணும்போது இல்லை இவ்வளோ வேண்டாம், இது வேணாம், இப்படி வச்சு இதில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இவன் கோவப்பட்டால் இப்படி பண்ணுவான், சந்தோஷப்பட்டால் இப்படி பண்ணுவான், எப்படி வேகமாக பேசுவான், ஒரு ஆவேசப்பட்டு வேகமாக போனால் என்ன பண்ணுவான்றதை கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு அவனோட வாக்கு எப்படி இருக்கும், ரன் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க பண்ணி காட்டும்போது இப்போ நான் வந்து தேர்ட் பர்சனாக பார்த்தேன், என்னோடய க்ரியேஷன்லேருந்து நான் வெளியில் வந்து தேர்ட் பர்சனாக பார்த்து இது ஓகேன்னு சொல்லி போனோம். ஸோ அது கொஞ்சம் மெனக்கட்ட ஒரு ஹோம்ஒர்க் பண்ணதுனால அது கொஞ்சம் நல்லா வந்தது.